பைராவும் அன்னைக்கு ராத்திரியே மீனு பறவையோட தோட்டத்துக்கு போனாங்க. அவங்களோட திட்டப்படி விஷமருந்து அடங்கிய கலவைய மீனு பறவையோட வாழை மரத்துல அடிச்சாங்க. வாழைப்பழம் முழுவதும் விஷம் பரவிடுச்சு. காலுவும் பைராவும் தங்களுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில மீனு பறவை வழக்கம் போல தன் தோட்டத்துல இருந்த வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புச்சு. சாரா, அம்மா இந்த பழங்களை மார்க்கெட்ல போய் வித்துக்கிட்டு வரேன். நீ தங்கச்சியை கவனிச்சுக்கிட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுல பத்திரமா இரு அப்படின்னு மீனு பறவை தன் குழந்தைகிட்ட சொல்லிட்டு காலு மற்றும் பைராவோட மார்க்கெட்டுக்கு போச்சு. மீனு அக்கா, எனக்கு ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்க. இதோ தருகிறேன் நீலப்பறவையே. ஹேவ் அ நைஸ் டே. நீலப்பறவையும் பழங்களை வாங்கிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சு. அதன் பிறகு மீனு பறவையோட